வணக்கம். மணி 6:20. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கோவி மட்டும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாரு. 5:20க்கு தான் கிளம்பணும் நாங்கள் ரூம்லேருந்து. அவரால் தான். மற்றபடி எவ்ரிபடி இஸ் குட். இதெல்லாம் போய் சன் செய்திகளுக்காக வாங்க. எங்கே காணோம் அவரை? சுரேன் கீழே போயிட்டாரு. சுரேன் மாண்டல் அவரு. சுரேன் டைமுக்குள்ள வந்து அந்த லைட் எடுத்துட்டு ஓட்டுறோம்ல. Hello. It's a pretty good hiking. Team have started pretty well. 6:20. We are targeting to finish by 6 p.m. for the ice cream. ice cream shop at 5:30. We are in Uva Point. This is the first point from the when you hike from the top of the mountain. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஊவா பாயிண்ட்டுங்க. ஒரு 1.25 மைல் மேலே இருந்து இறங்கி வந்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு அந்த கேனியனோட வியூ நல்லா தெரியும். அந்த பாயிண்ட்டு தான் இது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கீழே கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பாக வாங்க. அப்புறம் நம்ம சேனல் பேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையிலேயே ஊவாதாஞ்சி. ரொம்ப முன்னாடி போறீங்க. இல்ல It's an amazing view. Too much time for pictures? No. The short work and the starting is நடக்குது. 2.5 மணி நேரமா 3 மணி நேரம். இந்த பாயிண்ட் வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நின்று ஒரு 3 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். வாங்க 2 பேர் வாங்க. ஆனால் அந்த 3 பேர் இவங்க இல்லை. இந்த 3 பேர் இவங்க இல்லை. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சீடர் ரிட்ஜ். இங்கேருந்து அடுத்த மெயின் பாயிண்ட் வந்து ஸ்கெலட்டன் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு லாஸ்ட் டைம் அதை ஃபஸ்ட் டைம் ஹைக் பண்ணும்போது வி டுக் லைக் 3 பிரேக்ஸ் ஆட் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். இப்போ டீமோடு சேர்ந்து ஒரு 40 மினிட்ஸில் ரீச். வி ஆர் டூயிங் குட். தேங்க்யூ. ஆனால் நான் இல்லாமல் வீடியோ எடுக்கிறீங்க. அவர் லேட் கம்மர். இஸ் ஆல்வேஸ் லேட். ஈவன் இப்போ அங்கே மேலே இருந்தப்போ கூட நாங்கள் 6 மணி இந்த கோவி பண்ணுறது ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம்னு சொல்லிட்டு 25 மினிட்ஸ் லேட் ஆகிட்டு. லாஸ்ட் இயர் வந்து 15 மினிட்ஸ். லாஸ்ட் இயர் வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பட் பிகாஸ் ஆஃப் தட் கோவி திஸ் டைம் வி ஸ்டார்டட் அரௌண்ட் 6 o'clock only. 6:20 இங்கே கம்மிங்க. While coming to Grand Canyon Hotel, he was too late. He was raining late. He is the Govi. 45 minutes இல்லை 1 hour of hiking time. 1.59 miles. 1.5 மைல் தான் வந்திருக்குமா? ஆனால் அது ரொம்ப கம்மி 1 மணி நேரத்துக்கு. Distance 1.5 miles. அப்படியா? 1.6 மைல் 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ இஸ் லிட்டில் பேட். It will be 20 minutes for just 20. வணக்கம். நம்ம இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் ஸ்கெலட்டன் பாயிண்ட். இங்கேருந்து நம்ம இறங்க ஆரம்பித்தோன்னா ஸ்விட்ச் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஏறி அப்படியே ஸ்விட்ச் பேக் அப்படியே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ட் மாதிரி. அது நம்ம ஒரு அதுனா கொண்டை ஊசி வளைவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் இறங்க போகிறோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு பேர் டிப் ஆஃப். இதுவே இதை நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கணும். இந்த ஹைக் இஸ் டெடிகேட்டட் ஃபார் தலைவர் வேட்டை. இதுதான் அங்கே போதானே? இல்லை டிப் ஆஃப்ல இருந்தா இருந்துச்சு. எங்கேயும் போகாதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இதுவே வணக்கம். இந்த கண்ணாடி லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டில் இருந்து சுதர்சன் தம்பியோட கண்ணாடி. அதுதான் இன்றைக்கி ஹைக்குக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிவர் தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சவுத் கேபாப்லேருந்து இறங்கும்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு ரிவர் தெரிகிற இடம் இதுதான். அதே மாதிரி அங்கே மரங்கள் இருக்குது. அந்த இடத்துல மரங்கள் பார்த்தீங்கன்னா யூல் சி அங்கே ஒரே ஒரு இடத்துல தான் மரம் தெரியும். அதுதான் இந்தியன் கார்டன்ஸு. அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அங்கே ஆரஞ்சு கலரு ஒயிட் கலர்லாம் தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து அந்த பிளாட்டோ பாயிண்ட் ஹைக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். அது போனீங்கன்னா இப்போ க்ளோஸ்டு, இந்த டைமில் க்ளோஸ்டு. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அதனால தான் அந்த ஒயிட் ஆரஞ்சு பார்ட்ஸ்லாம் தெரியுதுன்னு என்னோடய கெஸ்ஸு. அப்படியே போனீங்கன்னா அந்த முனை வரைக்கும் போயிட்டு யூ கேன் கம் பேக் இந்தியன் கார்டன்ஸில். அங்கே போயிட்டாங்க கீழே 5 6 பாஸ். திஸ் இஸ் ஒன் டஃப் ஸ்ட்ரெச் பாஸ். நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இது ஏறதான் கஷ்டம். பயங்கர டஃப்பான ஸ்ட்ரெச் இது. ஆமாலுங்க, நம்ம கீழேயே போயிட்டாங்க. அந்த வெள்ளைக்கல்லுக்கு போயிட்டாங்களா? ஸ்கெலட்டன் பாயிண்ட்லேருந்து இறங்க ஆரம்பித்தோங்க. இறங்க ஆரம்பித்து இந்த மவுண்டன் ஃபுல்லாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இறங்கி முடிச்சிட்டோம். 10 இல்லை 12 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஃபுல் லென்த்து பயங்கர ஸ்பீடாக இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 1000 ஃபீட் எலிவேஷன். கிட்டத்தட்ட நான் 1 மைலுக்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, கீழே பார்ப்போம், கீழே சந்திப்போம். வாங்க. செய்திகள் வாசித்தது வினோத், கேமராமேன் பிரகாஷ். ஒரு 4.25 மைல் நடந்து வந்துட்டோம் மேலேருந்து. இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் தான் டிப் ஆஃப் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி கால் பண்ணணுன்னாலும் இங்கே ஒரு ஃபோன் இருந்துக்கும். ஆக்சுவலாக 911 கால் பண்ணுறது, ரேஞ்சருக்கு கால் பண்ணுறதுக்கெலாம் இங்கே ஒரு ஃபோனும் இருக்கும். தண்ணி கிடையாது, பாத்ரூம்ஸ் உண்டு. நம்ம டீமை சேர்ந்த 5 பேர் முன்னாடி போயிட்டாங்க. மதன், ரமேஷ், பிரகாஷ், கோவிந்தன், பத்மராஜ், கமல் 5 பேர் போயிட்டாங்க. இதோ இங்கே ஒருத்தர் தாண்டுறாரு, சுரேந்திரகுமார். செய்திகள் வாசிப்பது வினோத் திருதிராஜ், கேமராமேன் பிரகாஷ் கிருபா. இது இருக்குங்க பாத்ரூமு. டிப் ஆஃப் பாயிண்ட் வந்துட்டோங்க. 4.4 மைலு. இன்னும் 3 மைல் போனோம்னா ரிவருக்கு ரீச் ஆயிடுவோம். அங்கேருந்து ரிவர் ரெஸ்ட் ஹவுஸ் தான் போகலான்ட்டு இருக்கோம். சில மக்கள் போய் போஸ்ட் கார்டு அனுப்பணும். ஃபேண்டம் பிரான்ச்சில் போயிட்டு லெமனேட் குடிக்கணும் அண்ட் போஸ்ட் கார்டு அனுப்பணும்னு ஆசைப்பட்றாங்க. சில பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்ன ஃபுல் வீடியோலாம் போல இல்ல, வேற காசிலேருந்து வந்த மாதிரி தரப்புல விபதியா இருக்கிற மாதிரி வெள்ளையா இருக்குது. அப்படியா? சன்ஸ்கிரீன் அப்பி விட்டுருக்கீங்க. என்னையவே நீங்க அப்பி விட்டுருக்கீங்களா? அப்ப தலைவர்லாம் பாருங்க வெள்ளை கலர் ஆயிட்டா. எப்படி பாக்குறது? ரிவர்ஸ் கேமரா காட்டுங்க. யூ ஆர் ஹியர். இங்க இருக்கோம். இப்போ நம்ம எங்க போகணும்? இங்க போகணுமா? ஆமா. We are almost done. இன்னும் கீழே போறதுக்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. 16th மைல். இந்த 1 hourல நாங்க கீழே போயிருவோம். போயிட்டு லெமன் ஜூஸ் குடிக்கலாம்னு இருக்கோம். ரிவர் தெரியுதுங்க. இங்க பாருங்க, அந்த கற்களோட ஃபார்மேஷன் டைமிங் மாறி இதெல்லாம் ரெட் ராக்ஸ்குள்ளே போகிறோம். அடுத்து ரெட் ராக்ஸ் ஏரியாக்குள்ளே நாங்கள் இறங்க போகிறோம். இதெல்லாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும் கல்லுகள். இந்த கல்லோட ஃபார்மேஷனும் அதோட லுக்குமே வேறு மாதிரி இருக்கும். கீழே போகும்போது ஃபுல்லாக ரெட் ராக்ஸாக இருக்கும். அங்கேருந்து அடுத்து அப்படி ரைட்டு கட் பண்ணிங்கன்னா கீழே பிரிட்ஜு தெரிஞ்சிடும், பிளாக் பிரிட்ஜு. லெவல் 4 நீங்க பாக்குற அந்த ரிவர் தான் வந்து கொலராடோ ரிவர். இந்த ரிவர் தான் இந்த கிராண்ட் கேனியனை ஃபார்ம் பண்ணது. அதுவும் கரெக்ட். ஆமாம். ஓகே, அடுத்த பாயிண்ட்ல உங்களை பார்க்குறோம். பிளாக் பிரிட்ஜ் தெரியுதா? அது ரெண்டு பிளாக் பிரிட்ஜ். அந்த பிளாக் பிரிட்ஜ் தான் அதுதான் நம்ம கிராஸ் பண்ணது. இறங்கி அந்த பக்கமாக சில்வர் பிரிட்ஜ் வழியாக போகணும். அந்த கீழே வருது பாருங்க. எடுங்க, அதை எடுங்க. எங்க வருது? இறங்கணும்னா அங்கே இறங்க முடியாது. We are eager to go to Colorado River. Yes. Cross 6 or 7 miles.
Hello Prakash, they are backpacking. They are going to raft on the river. They are going to do 2 weeks of rafting. All right, see you. See you in a bit. Thank you. Bye. Good luck. Have fun. Next time I see you, you better go backpack. Yeah, definitely. I'll try that for sure. Thank you. And if I see you down in the river, I'll try to lift your bag and see how much weight it is. At the point, கீழே வந்துட்டோங்க. இங்கே ரைட்டு கட் பண்ணி அப்படி லெஃப்ட் கட் பண்ணோன்னா பிளாக் பிரிட்ஜ் வரப்போகுது. நம்ம கோவிக்கு ரைட் நீ லெஃப்ட் நீ இந்த இடத்துல லைட்டாக இழுக்குது அப்படின்றாரு. மற்றபடி கழட்டி வச்சிருங்க. மற்றபடி பின்னாடி ஒரு 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு 3 பேர் 2 பேர் போயிட்டாங்க. ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சம் என்னன்னே தெரிலங்க, கண்ட ட்ராக் விட்டு தள்ளி போகுதுங்க பயங்கரமா. கொஞ்சம் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். தனியாக போகிறது இப்போ ராவல்பிண்டி தனியாக போகிறது பிரச்சனை இல்லை, பின்னாடி போகும்போது அந்த போகியை இழுத்துட்டு போகிறதுல ட்ரபிள்ஸ் வரப்போகுது. வந்தால் அடி விழுகும் ராவல்பிண்டிக்கு. திஸ் வண்டிங்க, திஸ் இஸ் லைக் பேசஞ்சர் தான், ஆனால் நெவர் ஸ்டாப்ஸ், கோஸ் ஃப்ரம் எண்ட் டு எண்ட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரி. கூட்ஸ் வண்டி, கூட்ஸ் வண்டி மாதிரி கரெக்ட். அது பாட்டு லோடு ஏற்றின்னு போயின்னே இருக்கும். செய்திகள் வாசிப்பது வினோத் இருதிராஜ், கேமராமேன் பிரகாஷ் கருப்பா. கூட்ஸ் வண்டி முன்னாடி போதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் பிரிட்ஜ் தெரியும். இந்த பிளாக் பிரிட்ஜ் 1927 கட்டினதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த காலத்தில் தே டுட் சம் மைனிங் அதெல்லாம் பண்ணுறதுக்காக அப்போ கட்டின பிரிட்ஜ் இது. இதே மாதிரி அங்கே இன்னொரு பிரிட்ஜ், ஒரு ஒயிட் கலர் பிரிட்ஜும் கட்டியிருப்பாங்க, அதையும் நான் காட்டுறேன் அப்புறமா. ஆனால் இந்த பிரிட்ஜெல்லாம் போய் கீழே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பார்ப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. இத்தனை வருஷமாக இன்னும் அப்படியே ஸ்டடியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸு. இந்த கீழே ஒரு ரிவர் ராஃப்டிங்கும் போகுது பாருங்கள். நாங்கள் முன்னாடி பார்த்த அந்த லேடிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ராஃப்டில் தான் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆமாம், அதோ போகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க தூக்கிட்டு போகிற பேக் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 பவுண்டு இருக்குங்க. 70 லிட்டர்ஸ் பேகு, 60 கிலோ 60 பவுண்டு வெயிட் இருக்கும் எப்படியும் அதில். 26ல நம்ம டீமோட டார்கெட் அதுதான். மொத்த டீமும் இங்கே பின்னாடி இருக்குதுங்க. இன்னும் 2 பேர் மட்டும் பின்னாடி வராங்க, பத்மராஜும் கமலும். இது கோவிந்தன், மதன், ராவல்பிண்டி ரமேஷ், ஆர்ஆர், சுரேந்திரகுமார், கூட்ஸ் எக்ஸ்பிரஸ். செய்திகள் வாசிப்பது வினோத் இருதிராஜ், கேமராமேன் பிரகாஷ் கிருப். However, we have also reached the bridge. அந்த பிரிட்ஜ் இங்கே இருக்குது பாருங்க, எவ்வளோ தூரம் வந்தாச்சுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 6.20 மைல், 6.2 மைல் வந்திருக்கோம். அந்த ராஃப்டிங் வண்டியில் பார்த்தீங்கன்னா, அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கேம்பிங் டென்ட்டு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. சில மக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக அந்த ரிவர் ராஃப்டிங்கை அப்படியே பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக அப்படியே போய் வராங்களாம். அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் ஒரு நாள். 26ல அதுவும் அந்த பிரிட்ஜு தாங்க சில்வர் பிரிட்ஜு. இது பிளாக் பிரிட்ஜு. இந்த பக்கம் இருந்தது பிளாக் பிரிட்ஜ் முன்னாடி பார்த்தது. இப்போ பார்க்குறது வந்து சில்வர் பிரிட்ஜு. அதை தாண்டி அந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம ஏற ஆரம்பிப்போம். கீழே முடிஞ்சால் அதே மாதிரி அங்கே ரிவர் சாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த ரிவரில் முடிஞ்சால் இறங்கலாம். தண்ணி ரொம்ப நல்லா அழகாக இருக்குது கூட இருக்குது. இந்த அங்கே இங்கே வந்து கேம்ப் கிரவுண்டு, இதுதான் வந்து பிரைட் ஏஞ்சல் கேம்ப் கிரவுண்டு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து அந்த மியூல்ஸு, கோவேரி கழுதைகள் அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி நிப்பாட்டி வைக்கிற இடம் அதுதான். முன்னாடி ஃபுல்லாக அங்கே தான் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது ஃபுல்லாக. அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே அப்படியே ஹெலிகாப்டரில் வந்து தான் இறக்குறாங்க. இப்போ நம்ம எப்படியுமே நம்மளும் பார்ப்போம், ஏதாவது கீழே இருக்கும்போது 1 or 2 ஹெலிகாப்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரிவர் ட்ரெயில் அப்படின்றது என்னென்னா, இந்த ரிவரை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரியே வந்து கொஞ்சம் ரிவர் சாண்ட்லாம் கூட கொஞ்சம் நடுவில் இருக்கும். அந்த ரிவர் சாண்டெல்லாம் தாண்டி அப்படியே யூ கேன் ஜஸ்ட் கீப் வாக்கிங். அப்படியே அங்கே ரிவர் ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜெல்லாம் சில்வர் பிரிட்ஜ் காமிச்சோம்ல, அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிராஸே பண்ண மாட்டோம். அதெல்லாம் போகாமல், அந்த இடத்துக்குலாம் போகாமல் நேராக அந்த ரிவர் ரெஸ்ட் ஹவுஸ் போயிடுவோம். அங்கேருந்து ஏறிடுவோம். அங்கேருந்து ஏறுற பாயிண்ட்டுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 300 ஃபீட்லேருந்து 500 ஃபீட் இறங்கி ஃபேண்டம் ரேஞ்ச் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து அப்படியே மேலே ரிவருக்கு போகிறோம். ரிவருக்கு திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். தட் வில் பி எக்ஸ்ட்ரா ஒரு 4 மைல். இந்த 4 மைல் மூவ் பண்ணலாம் இந்த இதில் போனால். நம்ம ரிவருக்கு பேஸுக்கு வந்துட்டோம்.
இது இப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டனல் இருக்கு, டனலுக்கு அந்த பக்கம் பிரிட்ஜு, இருட்டா இருக்கும், கவர் ஆகுதான்னு தெரியாது. வாங்க வந்து பார்ப்போம். நம்ம அப்படியே போவோம். அப்படியே போனோம்னா பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் நம்ம வெளிச்சத்தை பார்ப்போம். நம்ம டனல் அப்படியே போனோம்னா ஆல்மோஸ்ட் இப்போ குளிக்க போயிட்டு இருக்கிறோம். எஸ் we did it. வாங்க 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 போட்டோ எடுக்க அந்த சைடு வந்தாச்சு பாருங்க. பிரிட்ஜ், பிளாக் பிரிட்ஜ், அதான் இந்த இதுக்கு பேர் தான் பிளாக் பிரிட்ஜ். வந்தாச்சு, போய்கிட்டே இருக்கோம். இந்த சைடுல இந்த சைடுல ஹெலிகாப்டர்ல இருந்து திங்ஸ் குட்ஸ் இறங்குது. இது கட்டின வருஷம். விஜயா காமிங்க ஹெலிகாப்டர். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹெலிகாப்டர் இறங்குது பாருங்க, ஐட்டம் இறக்குறாங்க பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இந்த பிரிட்ஜ் கட்டினது வந்து 1927 நினைக்கிறேங்க. கீழே அங்கே போட்டிருப்பாங்க, அந்த பிளாக்கை பார்ப்போம். நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் இங்கே வந்து பூர்வகுடி மக்கள், நேட்டிவ் இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நேட்டிவ் இண்டியன்ஸ் எல்லாமே இங்கே வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கான அடையாளங்களும் நம்ம கீழே பார்ப்போம். நம்ம கீழே போய் அதை சந்திப்போம். வாங்க. அஞ்சாவது தடவை இந்த பிரிட்ஜை தாங்க. நமக்கு 5 6 இருக்கும். You to take a photo of you all? யா ப்ளீஸ். ஃபோட்டோ எடுக்கலாம். இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்குமா? வெல்கம் கமல். We have the bridge, the river, the people. All of us are here. 6, 7 are from one community and one more from Alaravita. கிரேட் சொல்லுங்க ஜி. The great man. நம்ம இந்த வருஷத்தை விடுங்க, போன வருஷம் ப்ரௌன் கலர். அங்கே போய் அங்கே இறங்கிடுவோம், அந்த சைடில் இறங்கிடுவோம் நம்ம. இல்லைன்னா கூகுள் பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஸ் கிடைக்கும். பட் இருந்தாலும் சார் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். இது எப்போ கட்டினது இங்கே போட்டிருப்பாங்க இந்த பிரிட்ஜை பற்றி. பிரிட்ஜ் எப்போ கட்டினது நீங்கள் இவருக்கு பாருங்கள், 1928. நான் கரெக்டாக தான் சொன்னேன்னா 1927 சொன்னோம். 27 சொன்னேன். கேப்சூலு இந்த பிரிட்ஜுங்க 1927 சொன்னேன். ஆக்சுவலாக அது 1928 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 42 ஆளுங்க சேர்ந்து இதை கட்டியிருக்காங்க. தென் இந்த இதோட பிரிட்ஜோட லென்த் வந்து 440 அடி. அந்த ரிவரோட பிரெத்து பார்த்தீங்கன்னா 440 அடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பிரிட்ஜு அந்த இதில் இருக்குது. அண்ட் அந்த இதெல்லாம் அந்த குடஞ்சி தான் கட்டியிருக்காங்க, மலையை குடஞ்சி தான் அங்கே உள்ள அந்த டனல்லாம் இருக்குது. ரொம்ப ஹிஸ்டாரிக் இதுங்க. அது நல்ல பிரிட்ஜு. அந்த 1928 இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். போஸ்ட் கார்டெலாம் இந்த மாதிரி இதில் தான் போகும். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆமாம், குப்பைகள் முதற்கொண்டு குப்பை தொட்டி நம்ம அதனால தான் இங்கே குப்பையை எதுவும் போடக்கூடாது. ஏதாவது குப்பை போட்டோன்னா கூட இந்த கோவேரி கழுதையில் தான் பாவம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு. இறங்குறதே இல்லை ஜி, அப்படியே போட்டு போயிடுறோம். இப்போ இந்த வழி தான் நார்த் ரிம்லேருந்து வந்தோங்கன்னா இந்த வழியில் தான் வந்து சேருவோம். இங்கேருந்து இப்படி இந்த சைடில் இப்படி போயிடுவோம். ஸோ இந்த சைடு போனால் அப்படியே ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் ஏறி அப்படியே மேலே ஏறுற வழி அதை நம்ம திரும்ப பார்ப்போம். ஆனால் இந்த பாயிண்ட்டு தான் மிட் பாயிண்ட்டு, வேர் இட் செப்பரேட்ஸ் தி சவுத் கேப் ஆஃப் ட்ரெயிலையும் நார்த் ரிம் ட்ரெயிலையும் பிரிக்கிறது. ஓகே, நம்ம இங்கேருந்து ஃபேண்டம் பிரான்ச்சில் ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து சிவிலைசேஷனே இருக்குது. அங்கே ஒரு கடை இருக்குது. கடையில் சாக்லேட்ஸு, லெமனேட்ஸு, ஐஸ் க்யூப்ஸு, போஸ்ட் கார்ட்ஸு அதெல்லாமே அங்கே விற்பாங்க. நம்ம அது பக்கத்தில் போய் பார்ப்போம். ஓகே, இருக்காங்க. தண்ணி வந்து அவ்வளோ சின்னஸாக இருக்குது, அதே சமயத்தில் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதுதாங்க ரேஞ்சர் ஸ்டேஷன். இந்த நேஷ்னல் பார்க்குக்கெலாம் போலீஸ் மாதிரி. ஸோ தே மேக் ஷுவர் எவ்ரிபடி ஃபாலோஸ் ரூல்ஸ் அண்ட் ஆல் தட். இங்கே தான் நானுமே ஒரு டிக்கெட்டுமே வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் 30 பேரோடு தான் வரலாம் நீங்கள், ஸ்பெஷல் பர்மிட் வாங்கிட்டு.
நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு ஹைக் பண்ணப்போ ஒரு 42 பேர் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஹைக் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்துட்டு இது பண்ணாதீங்கன்னு சொல்லி வார்னிங் பண்ணி டிக்கெட் கொடுத்தாங்க. பட் ஆனால் நீங்களும் ஒரு வேளை வந்தீங்கன்னா மேக் ஷூர் தட் யூ ஃபாலோ த ரூல்ஸ், நாட் மோர் தென் 11 people in your group. ஓகே பண்ணலாம். இங்கே எப்படி போய் டான்ஸ் பண்ணலாம்? 2 தான் நாங்கள் டான்ஸ் டான்ஸ் தான் போதும். போட்டோம் அப்படியே மொதல் பாக்ஸ். சில்வர் பிரிட்ஜு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்தோம் பிளாக் பிரிட்ஜு, இந்த சைட் சில்வர் பிரிட்ஜ் வந்துட்டோம். இப்போ இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஹெலிகாப்டரில் ஸ்டஃப் போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பண்ண போகிறாங்க. இங்கேருந்து ஹைக்கிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மைல் 16 மைல் தள்ளி அங்கேருந்து தான் தண்ணி இங்கே ஃபுல்லாக சப்ளை ஆகுது. அது எல்லாத்தையுமே மாற்றி இங்கேயே ஒரு சிஸ்டம் கட்ட போகிறாங்க. அதுதான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு. அது வந்து அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நடக்க போகுது. 1.5 வருஷத்துக்கு முடியும். அடுத்த வருஷம் வரும்போதும் நம்ம பார்ப்போம். நம்ம the silver bridge. nice team ends here. பிரிட்ஜும் தாண்டி வந்துட்டோங்க. 2 பிரிட்ஜும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இனிமேல்ட்டு ஃபுல்லாக ஏற்றம் தான். இதுக்கு மேலே தான் காளியோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. கொலராடோ ரிவருங்க. இதோ இங்கே இருக்கு பாருங்க. அந்த பிரிட்ஜை தாண்டி வந்தோம் இல்லையா, அடுத்து இங்கேருந்து ஒரு 1.5லேருந்து ஒரு 2 மைல் வரும்னு நினைக்கிறேன். 2 மைலுக்குள்ளே நம்ம வந்து ரிவர் ஹவுஸ்னு ஒரு இடம். அங்கே தான் சாப்பாடு எல்லாருமே சாப்பிடவும் போகிறோம். புளி சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, சிக்கன் பர்கர் இருக்குது, அதுக்கப்புறம் வெஜ்ஜி சாண்ட்விச் இருக்குது. எல்லாமே சாப்பிட போகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஏறணும். ஒரு 7 மைல் ஏறணும். ஒரு 4500 அடி ஃபீட்டு ஏறணும். ஆனால் ஆற்று மணல் ஃபார்ம் ஆன மாதிரி ஃபுல்லாக இந்த லேயர் மட்டும் ஃபுல்லாக ஆற்று மணலாக இருக்குது. காட்டுற மாதிரி ஆற்று மணல் ரொம்ப. இந்த இடம் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஷூக்குள்ளலாம் மண்ணு போகும். பட் ஆனால் எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. ரிவர் ஹவுஸ் ரைட் நோ இப்போ தான் பிரேக் முடிச்சுட்டு 1:15 கிளம்புறோம். இந்த நெக்ஸ்ட் மேஜர் பாயிண்ட் தண்ணி இருக்கிற பாயிண்ட் வந்து அவாசுபை கார்டன்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்டு இந்தியன் கார்டன்ஸு. அது வந்து கிட்டத்தட்ட 3.5 மைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் போகிற வழியில் டெவில்ஸ் கார்ஸ்க்கும் ஒரு ஏரியாவை தாண்டுவோம். விச் இஸ் லைக் கோயிங் டு see a lot of sun and it's going to be a lot of switchbacks. ரொம்ப டஃப்பான ஏரியா கிராஸ் பண்ண போகிறோம். பட் வில் கீப் யூ போஸ்டட். வாங்க. டெவில்ஸ் கார்க் ஸ்ப்ரிங் தான் ஆரம்பிக்குது. அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும். இதில் இதுதான் கடைசி ஹைட்ரேஷன் பாயிண்ட். டெவில்ஸ் கார்க்ஸ்குள்ள ஆரம்பிக்கிற இடம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே நம்ம பார்த்தோன்னா யூட்டன் அடிச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸ்விட்ச் பேக்ஸாக ஒரு ஃபுல் வியூவை பார்க்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்தப்போ கிட்டத்தட்ட 110-115 இருக்கும்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சர். இங்கே வந்து உட்காந்துட்டோம். எங்களால் நகர முடியாமல் இந்த இடத்துல ஷேடில் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நடக்க ஆரம்பித்தோம். நடக்க ஆரம்பித்தோம். வரோம். முடியாமல் வரோம்.
ஏறி முடிச்சிட்டோங்க. கிட்டத்தட்ட 56 மினிட்ஸ் ஆயிருக்கு. கீழே அங்கே ஆரம்பித்தோம். ஹைக் ஆரம்பிச்சது ரிவர்லேருந்து ஆரம்பிச்சது 1:15. பட் டெவில்ஸ் ஸ்க்ரூ வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் see the whole அத்தனை இது. ஸோ தட் ஸ்க்ரூ மாதிரி இருக்கு இல்லைங்களா, லைக் ஒரு ஸ்க்ரூவில் வர மாதிரி, அது அதனால தான் தட்ஸ் கால் டெவில்ஸ் ஸ்க்ரூ. அதை முடிச்சிட்டோம். ஒரு 1.5 மைலில் இந்தியன் கார்டன்ஸ் ஆர் அவாசிப்பை கார்டன்ஸ் ரீச் ஆயிடுவோம். அங்கேருந்து 4.5 மைல். ஸோ வி ஷுட் டார்கெட் லைக் 70 and 90. இந்தியன் கார்டன் க்ளோசிங் ஆகுங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ஆகுது. இந்தியன் கார்டன் வந்தாச்சு. 2 hours 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 3 o'clock ஆச்சு. 2 hours கண்டினியூஸாக எங்கேயுமே நிற்காம வந்தாச்சு. 3:30 ஆகுதுங்க. நம்ம கடைசியாக பேசின அவாசுப்பை கார்டன்ஸில் இருக்கோம். கிளம்புறோம். இங்கே டெம்பரேச்சர் ஷோயிங் லைக் வாங்க அப்படியே இங்கே டெம்பரேச்சர் ஷோஸ் லைக் 95 degrees now. இட் இஸ் நாட் பேட். அடுத்து 4.5 மைல் இருக்குங்க. 1.5 மைல் ஸ்ட்ரெச்சு. ஒவ்வொரு 1.5 மைலுக்கும் வில் ஹேவ் சம் ரெஸ்ட் ஸ்டாப்பு. அதுதான் பிளான். கீழேருந்து 1:15 கிளம்புனோம். இங்கே வந்து சேரும்போது 2:45 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வி டிட் அ குட் பேஸு. இந்த மேலே சந்திப்போம். அடுத்த 1.5 மைலுக்குள்ளே வில் சி எங்களோட நிலைமைகள் எந்த மாதிரி ஆகுதுன்ட்டு. சரிங்களா? இந்தியன் கார்டன்ல இருந்து கிளம்புறோம். அடுத்தது 3 மைல் பாயிண்ட். இங்கேருந்து இன்னும் 4.5 மைல்ஸ் இருக்குது டாப் போகிறதுக்காக, எங்களோட கார் பார்க்கிங் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப் இன்னும் 1.5 மைலில் விச் இஸ் 3 மைல் பாயிண்ட். அந்த டாப்புக்கு போக போகிறோம் நாங்கள். அந்த கிளவுடு பக்கத்தில் 1 இன்ச் கம்மி அங்கே ரீச் ஆக போகிறோம். டார்கெட் 6:30. லெட்ஸ் see. எனர்ஜி ஜெல் சாப்பிட்றோம். நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். இன்னும் 4 மைல்ஸ் போகணும். இதுக்கு மேலே தான் சத்திய சோதனை இருக்குது. நீங்கள் எல்லாரையும் வீடியோ எடுக்கிற பிரகாஷ்க்கு ரொம்ப நன்றி. த்ரீ மைல் ரெஸ்ட் ஹவுஸ் வந்தாச்சு. எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? 3:15. 4:29 ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 மைல் 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. நாடகம் பேட் பேஸுங்க, குட் பேஸு. இன்னும் 3 மைல் தான் இருக்குது. த்ரீ மைல் ரெஸ்ட் ஹவுஸ் வந்து கிளம்புறோங்க. இன்னும் 1.5 மைல் அடுத்த ஸ்டாப்பு. 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறோம். மணி என்ன 4:50. ஸோ 5:50க்கு அங்கே மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1200 அடி ஏறணும். அங்கேருந்து ஒரு 1300 அடி. ஸோ அதோட முடிக்கிறோம். இன்னும் 3 மைல் தாங்க. சந்திக்கிறோம், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம் மேலே வந்து. Geo energy is the secret of our success. ஒன் 1.5 மைல் பாயிண்ட் வந்துட்டோங்க. இன்னும் இங்கேருந்து 1.5 மைல் தான். லைட்டாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் பிடிச்சோன்னா மேலே ஏறிடுவோம். என் கூடவே மதன் வந்துட்டு இருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அபவுட் ஃபேமிலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஃப்ரெண்டு ரேம்பை பற்றி மேலே வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஸ்டோரிஸ் பற்றி தனியாக வேணால் வீடியோ கொடுப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.
வந்தாச்சுங்க பிரைட் ஏஞ்சல் ட்ரெயில் ஹெட் வந்தாச்சு. மணி 7 ஆகுது. ஸோ எவ்ரிபடி மெயின்டைன் பிரிட்டி குட் பேஸு. நல்லபடியாக எல்லாருமே முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 பேர் மட்டும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவோம். ஸோ தேங்க்யூ. இன்று முழுதும் கேமரா ஒர்க் பார்த்தது பிரகாஷ் கிருப்பா, செய்திகள் வாசிப்பது வினோத் ஹிருதயராஜ். அங்கே பக்கத்தில் லைட் மேனாக இருக்கிறது லைட் மேன் மதன். டடா Okay. First, the hike we dedicated for Talavar's movie Vetayan, for the success of movie Vetayan, and the entire team of 8 people, we all did pretty good. Like some people completed like 6 o'clock, 6:30, 7. But ரொம்ப நல்ல டைமிங்ஸ்ல ரொம்ப ஈஸியா நல்லபடியா எல்லாரும் முடிச்சு. வினோத்துக்கு ஒரு ஓ கொடுங்க. அவர் கேக்குறாரு எனக்கு எதுக்கு பாராட்டு விழா, அதனால சொல்ல முடியல. எல்லாமே இந்த கேப்டனுக்கு குட் ஜாப் போட நிறுத்திக்கிறோம். இவர்தான் எங்க பிரகாஷ் ரங்கராஜ். ரமேஷ் கேப்டனுக்கு பக்கத்து வீடு. பிரகாஷ் கோவிந்தன். ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் சுரேந்திரகுமார். கெத்து கரெக்ட். தாடிலாம் நரைக்கவே இல்லை. சாமி இன்னைக்கு நானு சின்ன சாமிஜி. சின்னசாமி. சின்ன சாமிஜி கேப்டன். He was the designated vice captain for the team today. கரெக்ட். 3 மைல் பாயிண்ட்ல நீ எதிர்பார்க்கல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துருக்கு. எனக்கே அது பயங்கர பேக் எடுத்துட்டு